எப்பா இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த சோப்பி கட்ஸ்ன்ற பேர் ரொம்ப அடிப்பட்டு இருக்குது. இது நமக்கு கேம்குள்ளே வரப்போ எல்லா ரிவார்ட்ஸையுமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு குளறுபடி பண்ணி வச்சிருக்கானுங்க மக்களே. அதெல்லாம் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணி இந்த எல்லா ரிவார்டையும் நம்ம எப்படி ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போனா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் போடுறப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆள வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த எல்லா ரிவார்ட்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பி கட்ஸ் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? இதை வந்து சோப்பி கட்ஸ் அப்படின்றது ஒரு கேம். ஓகேங்களா? ஸோ அந்த கேம் தான் நம்ம ஃப்ரீ ஃபயர் கூட வந்து கொலாப் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கொலாபரேஷனை பேஸ் பண்ணி இந்த 5 ரிவார்டு, அந்த 2 வவுச்சரு, ஒரு க்ளோவால் ஸ்கின்னு, ஒரு எமோட்டு, அப்புறம் கடைசி அந்த யுசி கன்னுக்கு ஒரு ஸ்கின்னு, அந்த ஹேர் ட்ரையர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, காற்று வருமே. ஸோ அது வந்து ஸ்கின்னாக பண்ணியிருப்பானுங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனிவேஸ் இந்த 5 ரிவார்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் ப்ளே பண்ணணும், 60 நிமிஷம் ப்ளே பண்ணணும், 120 நிமிஷம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 300 நிமிஷம், அதாவது 5 மணி நேரம் வரைக்கும் ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி மிஷன் போட்டிருப்பானுங்க. பட் என்ன ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கிடையாதுங்க. இது ஆக்சுவலாக சோப்பி கட்ஸ் அப்படின்னு ஒரு கேம் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் வந்து ப்ளே பண்ணணும். அதாவது ஸ்டீம் அப்படின்றது ஒரு பிசியில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரு. பிசியில் இப்போ நம்ம எப்படி மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணுறோம், அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீம்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. பிசி கேம்ஸ்லாம் ஸ்டீம்குள்ளே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஸ்டீமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமும் வந்து லான்ச் ஆகிருக்குது. ஃப்ரீ ஃபயரோட எல்லா சர்வர்லையுமே இந்த ஈவெண்ட் போக போகுது. ஆல்ரெடி எல்லா சர்வர்லையும் போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் சர்வரில் மட்டும் இந்த ஈவெண்ட் இன்னும் வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பட் வந்தாலுமே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா யார்ட்டெல்லாம் வந்து பிசி இருக்குதோ அவங்கள மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ரிவார்ட்ஸையும் கிளைம் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக இதை வந்து நீங்கள் பைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீ ஃபயரை வந்து லாகின் பண்ணணும். கீழே ஸ்டீம் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு பைண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஈவன் உங்ககிட்ட ஸ்டீம் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பிசி இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட் இருக்குது. இந்த கேம் இவ்வளோ ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் இருக்குது. இந்த காஸ்ட் வந்து ஒவ்வொரு சர்வர்லையும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது அமெரிக்கன் சர்வரில் அது வந்து ஒரு 1000 ரூபாய் கேம் அப்படின்னா, நம்ம சர்வரில் ஒரு 500 ரூபாய் இந்த மாதிரி இருக்கும். சிங்கப்பூர் சர்வரில் ஒரு ரேட் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சர்வர்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட் வந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து இன்னும் கொடுமை. ஓகேவா? அந்த ஸ்டீம்னு சொல்கிறீங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன் வைக்கிறேன் பாருங்களேன். இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் எக்கச்சக்க ரூல்ஸ் வச்சுருக்கானுங்க இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு. ஏன்னா இந்த குகர் ரிவார்டு எல்லாமே ஒருத்தான ரிவார்டு தான். இதுதான் ஸ்டீம். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி ப்ளே ஸ்டோரில் போய் கேமை வந்து டைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுறோமோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எல்லாம், அதே மாதிரியே பிசியில் ஒரு கேம் நம்ம வந்து போய் ப்ளே பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியலாக இந்த ஸ்டீம்குள்ளே தான் வந்துட்டு போயிட்டு அந்த ஒவ்வொரு கேம் நமக்கு என்ன GTA 5 வேணுமா அது இருக்குது, அப்புறம் சோப்பி கட்ஸ் வேணுமா அது இருக்குது, இந்த மாதிரி எல்லா கேம்ஸுமே உள்ளே கொடுத்துருப்பானுங்க. ஆக்சுவலாக இதுதான் ரியல் கேம்ஸ். ஓகேங்களா? ஸோ எனிவேஸ் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோப்பி கட்ஸ்ன்ற டைப் பண்ணிவிட்டு அந்த சோப்பி கட்ஸ் கேம் இதில் வரும். அதுலேயே வந்து ரேட்டு போட்டிருப்பானுங்க, இந்த கேம் இவ்வளோ ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதில் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைன் கேட்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு அக்கௌண்ட் ஐடி போட்டு நம்ம வந்து லாகின் பண்ணுவோம். இந்த லாகின் ஐடியா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கேமுக்குள்ளே வரப்போ உள்ளே வந்து அந்த ஸ்டீமை லாகின் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃபயர் லாகின் பண்ணிட்டு 2 சேர்த்து பைண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஈவெண்ட் நம்ம வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பட் டோன்ட் வரி மக்களே, இதுக்கு ஏதாவது வேறு பாசிபிலிட்டிஸ் இருக்குதா? ஏன்னா நிறைய பேர்கிட்ட கண்டிப்பாக 90% ஆஃப் பீப்புள்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட பிசி இருக்காது. கரெக்டாக? நீங்களாம் எப்படி இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டாம். நான் அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குதா, வேறு ஏதாவது குறுக்கு வழிகள் மாற்று வழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிருக்கிறேன் மக்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது இன்கேஸ் எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஈவெண்ட் நமக்கு இன்னும் கேம்குள்ளே வரல, நம்ம கேம்குள்ளே வரத்துக்குள்ளே நான் அதை வந்து ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க பார்க்குறேன்.